வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பு கச்சோரி செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறதுக்காக கோர்ஸாக அரைக்கணும். இது அரைக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு வச்சாச்சு. அரைச்சாச்சு. இதோ அப்புறம் வடை சட்டியில் போடுறப்ப அதை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கேதான் இருக்கு எண்ணெய் கரண்டி. எண்ணெய் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய புளிக்கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கடலை மாவு, சும்மா இந்த பைண்டிங்காக தான். இது நம்ம குவான்டிட்டி தகுந்தாப்புல நான் 1 கப்பு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்காக இது சும்மா கொஞ்சமாக கடலை மாவு இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறின உடனே அரைச்சி வச்சா பாசி பருப்பை அதில் ஊற்றி இதெல்லாம் கூட பொடிங்க கூட இதில் போட்டுக்கிட்டோம்னா பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இந்த மாவு செவந்துக்குச்சு. இதில் மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு, இது 4 மட்டும்தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, இதை இதில் போட்டுடலாம். போட்ட உடனே இந்த பச்சை வாசம் போயிடும், சூடாக எண்ணெய் இருக்கிறதுனால. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் இதில் போட்டுருங்க. நல்லா கெட்டி மாகிற வரையிலும் கிளறிட்டுட்டே இருக்கணும். ஒரு ஏன்னா பருப்பு வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கிளறிட்டுட்டே இருக்கு. நல்லா பொலன்னு இது வரும். அதுக்குள்ள பருப்பு ஊறின பருப்புனால அது வெந்துடும். தண்ணி கூட வெந்ததுக்கு அப்புறம் முன்னாடியே கொஞ்சம் கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, இது 3 லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இதை ரெடியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு இந்த பழம், பேரிச்சம்பழம், சும்மா கொஞ்சமாக புளி, அதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொலன்னு எடுத்து வச்சுருக்கணும். பெருங்காயம் போட்டுக்கலாம், பருப்புனால பெருங்காயப்பொடி. நல்லா வாசமாகவும் இருக்கும், அது செரிமானத்துக்கும் நல்லது. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா பருப்பு வெந்துடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த பொடியை கொஞ்சமாக தூவி, கொஞ்சம் போதும், நிறையா இருந்தாலும் கூட கொஞ்சம் நிறுத்திடலாம். இதில் இந்த பேரிச்சம்பழமும் புளியும் இது ஊற வச்சதை இதில் போட்டு எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்று சேர்றாப்புல செஞ்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமேலு நல்லா கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு அந்த மாவை ஏற்கனவே அதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா,
அது உள்ள கிண்ண மாதிரி செஞ்சு அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி நல்லா வடையை விட கொஞ்சம் அதிரசம் அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயில் பொரிக்கிறது ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் பொரிக்கணும் மெதுவாக. எண்ணெயை இளம் சூட்டில் வைக்கணும், கொஞ்சம் கூட ஆவி மாவு பேசுறது சொல்லலையே. மாவு பிசைறதா சொல்லி இந்த இதை அப்படி சொல்லிடலாம். மைதா மாவு இது கூட போதும். தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். மாவு மைதா மாவு 1 கப்பு எடுத்து அதில் நெய் நல்லா ஒரு கப்புக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை லேசாக சுட வச்சு மெல்ட் ஆனவுடனே அப்படியே எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடணும். மாவில் மைதா மாவில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஓமம் இருந்ததுன்னா ஓமம் கூட ஒரு 2 பிஞ்சு அதை கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதில் போட்டு முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்புறம் நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்க வரும். இப்படி லேசாக தட்டி விட்டோம்னா உடஞ்சிரும். அந்த அளவுக்கு இதாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டிமாக பிசைஞ்சுக்கணும். கெட்டிமாக பிசைஞ்சுக்கிட்டு இந்த பூரணத்தை இது உள்ளே வச்சு அப்படியே வடை மாதிரி தட்டி வேண்டியதுதான். தட்டி இவன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு எடுக்கணும். இதில் இழுத்து வச்சு நல்லா மூடிடணும். மூடி திரும்பவும் அப்படியே வடை மாதிரி தட்டிக்கணும். நிறையா இருந்தது மாவு சரியாக இருந்ததுன்னா விட்டுறலாம். நிறையா இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி ஸ்டஃப் பண்ணி நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு பொதுவாக மீடியம் சைஸ்னால் நல்லா ஒரு அதிரசம் பெரிய அதிரசம் சைஸுக்கு செய்வாங்க. நான் கொஞ்சம் சின்னதாக செய்கிறேன். இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். நான் ஒரு 2 செஞ்சுக்கிறேன். 1 செஞ்சுக்கிறேன். 2 போடலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி மூடிக்கணும். நல்லா முடிக்கணும். வெளியே பூரணம்லாம் வராது மாதிரி நல்லா. அது மாவு ரொம்ப நேரம் ஊறணுமா? அரை மணி நேரம், மேக்ஸிமம் அரை மணி நேரம் ஊறினா போதும். நல்லா தட்டையா வடை மாதிரி. மாவு இதில் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் நாள வேக விடணும் நல்லா. ஆமாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ரொம்பவும் காயக்கூடாது. அந்த கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கு. அந்த ஜாமுன்லாம் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த அளவுக்கு தான். சூடே ரொம்ப இருக்கக்கூடாது. அந்த சிம்மிலேயே வச்சு நல்லா வளன்னு 2 சைடும் தேய்ச்சி விட்டுக்கணும். கையிலேயே ஸ்மாஷ். ஓமம் ஜீரகம் போடுறது இல்லை, ஓமம் உண்டி மாவில் ஜீரகம் போடுவீங்களா? ஜீரகம் கிடையாது. இது நல்லா வாசமாக இருக்கும். செரிமானத்துக்கும் நெய்யும் ஓமமும் உப்பு அவ்வளோதான். நல்லா கெட்டிமாக மாவை பிசைஞ்சுக்கணும். அந்த நெய் ஊற்றுறதுனால மாவு மேலே அப்படியே கிறிஸ்பாக லேயராக கிடைக்கிறாப்புல இருக்கும். காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்படி போட்டு கருகாம 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டு சிம்மிலேயே வச்சு எடுக்கணும். போட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட இடம், அதையும் போட்டுடலாம். இல்லை 2 வரட்டும். 2 போடலாமா? ஆமாம். பாசிப்பருப்பு கச்சேரி. நான் சின்னதாக போடுறேன், பெருசாக போடுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க வெளியே. மெதுவாக பேசாதீங்க, சத்தமாக பேசுங்க. நல்லா ரொம்ப நேரம் வேக விடணும். இது 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் விடலாம். ஏன்னா மாவும் உள்ள வேகணும் இல்லையா, அத்தனை லேயர் மொத்தமாக இருக்கிறதுனால.
அப்புறம் போட்டுக்கலாமா? போதும். அப்புறம் அடுத்தது செஞ்சுது ம். வேகட்டும். ஐயோ இப்போதான் அது திருப்பி போட, அது திருப்பி போடுறேன், திருப்பி போடுறேன். அந்த பக்கம் கொஞ்சம் சேர்ந்துருக்கான்னு பார்த்தேன். வேகட்டும் வேகட்டும். சொல்லு. 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 2 பக்கமும் கலர் பாருங்க. மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும். ஒரே பக்கமாக போட்டு செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் எடுக்கலான்னா ஒரு பக்கமாக மட்டும் செவந்துக்கும். அதுக்காக இப்படி எடுத்துறது. போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இப்படி மேலே கூட எண்ணெயை தெளித்து விட்டுக்கிட்டு இருந்தோம்னா 2 பக்கமும் ஈவனாக செவக்கும். இதை வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் அதை போட்டுக்கோங்க. 7 நிமிஷம் சிம்லேயே ஓடணும். மாவு அவ்வளோ லேயரம் வேகணும் இல்லையா? அதுக்காக திக்கு மாவாக இருக்கிறதுனால நம்ம பூரினா அப்படி போட்டுட்டு உடனே எடுத்துருவோம். இப்போ அடுத்த ஏடு 2 2ஆகவே போட்டுக்கலாம். வேணாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பல தினசில் இது வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு செய்யலாம். உளுந்த மாவுலேயும் உளுந்தம் பருப்புலேயும் இதே மாதிரி செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.